குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகளை குளிக்க அனுமதிப்பது குறித்து மாவட்ட நிர்வாகம் இன்றும் முடிவெடுக்காததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்து வருகின்றனர். குற்றால அருவியில் நீர்வரத்து குறைந்துள்ளதாலும் 6வது நாளாக பொதுமக்கள் குளிக்க தடை தொடர்வதாலும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கடந்த வாரம் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் பெய்த கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி சிறுவன் உயிரிழந்த நிலையில் அன்றைய தினம் முதல் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் குளிக்க 5 நாட்கள் தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் 6வது நாளும் குற்றால அருவிகளில் குளிக்க தடை தொடர்கிறது. இதனால் அருவியில் குளிக்க ஆர்வத்துடன் சென்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். பிள்ளைங்களுக்குலாம் லீவு குளிக்கலான்ட்டு வந்தோம். ஆனா தண்ணி கரெக்டான அளவு தான் விழுகுது. ஒரு 6 நாளா தடை பண்ணி வச்சிருக்காங்க. அதை கொஞ்சம் போலீஸ் எல்லாரும் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாரும் ஊட்டிக்கு வர்றாங்க. நாங்கள் ஊட்டியிலேருந்து குற்றாலம் வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே வந்தால் குளிக்க விடல, தடை பண்ணிட்டாங்க. இது எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. வெள்ளப்பெருக்கில் சிக்கி சிறுவன் உயிரிழந்த நிலையில் அருவிகளில் குளிக்க அனுமதிப்பது குறித்து மாவட்ட நிர்வாகம் இன்னும் முடிவெடுக்கவில்லை. மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் 5 ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கியுள்ளது. மதுரை மாவட்டம் தோப்பூரில் 221 ஏக்கரில் அமைந்துள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டடத்தின் திட்ட மதிப்பு 1978 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 2021 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான திட்டத்திற்கான ஒப்புதல் தரப்பட்டு 2024 கட்டுமான பணிகள் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 2019ஆம் ஆண்டு ஜனவரியில் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். ஆனால் தற்போது 5 ஆண்டுகளுக்கு பிறகு இதன் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. 13 தளங்களில் 900 படுக்கைகளுடன் மருத்துவமனை கட்டமைக்கப்படும் எனவும் அவசர சிகிச்சை பிரிவு ஹாஸ்டலை 18 மாதங்களில் கட்டி முடிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புறநோயாளிகள் 5000 பேர் வரை சிகிச்சை பெறும் வகையில் கட்டப்படுகிறது. டிக்கெட் வாங்கணும், உங்களுக்கு அது ரூல்ஸ் கிடையாது. உங்களுக்கு டிக்கெட் வாங்கணும், வாங்கிடுங்க. அதான் பெஸ்ட். சார் நீங்க எங்க ஸ்டாப் உண்டு சார், உங்களுக்கு கிடையாது. டிக்கெட் வாங்க. சீருடையில் பணிக்கு செல்லும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு இலவச பேருந்து பயண சலுகையை அரசு வழங்கும் போது தங்களுக்கும் அதே சலுகை உண்டு என்று காவலர் வாக்குவாதம் செய்த காட்சிதான் இது. செட்டிக்குளம் பணிமனையிலிருந்து திருநெல்வேலி வழியாக தூத்துக்குடி சென்ற பேருந்தில் காவலர் ஆறுமுகசாமி என்பவர் பயணித்தார். சீருடையில் பணிக்கு சென்ற காரணத்தால் அரசு பேருந்தில் அவர் டிக்கெட் எடுக்கவில்லை. ஆனால் வாரண்ட் இருந்தால் மட்டுமே இலவச பயணம் என்று நடத்துனர் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் காவலர் டிக்கெட் எடுக்காமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. என்னோட பர்சனல் யூஸ்க்கு நான் போலையே. வாரண்ட் தாங்க சார், நீங்க வாரண்ட் தாங்க நீங்க நான் கூட்டி போறேன். வாரண்ட் தாங்க நீங்க வாரண்ட் தாங்க. இது தொடர்பாக போக்குவரத்து துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வாரண்ட் இருந்தால் மட்டுமே காவலர்கள் இலவசமாக பயணிக்க முடியும் என்றும் மற்ற நேரங்களில் காவலர்கள் இலவசமாக பயணம் செய்ய முடியாது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் வாக்குவாதம் செய்த காவலர் ஆறுமுகசாமி மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறைக்கு பரிந்துரை செய்திருப்பதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்.